வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன அப்டேட் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டை என்பது மிக முக்கிய ஒன்றாக உள்ளது. ரேஷன் அட்டை வைத்திருந்தாலும் மட்டுமே அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களை பெற முடியும். மேலும் அரசு சார்பாக மலிவு விலையில் ரேஷன் கடையில் பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்நிலையில் ரேஷன் கார்டு இல்லாவிட்டால் அரசின் பல்வேறு உதவிகளை பெற முடியாத சூழல் உள்ளது. ரேஷன் கார்டு இல்லாமல் பல அரசு திட்ட சலுகைகளை பெற முடியாதவர்கள் இருக்கின்றனர். வருமானத்தின் அடிப்படையில் ரேஷன் கார்டு வெவ்வேறு வகைகளாக பிரித்து வழங்குகின்றனர். ரேஷன் கார்டு இல்லாமல் இலவச ரேஷன் திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியாது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் ரேஷன் பொருட்கள் அரசிடமிருந்து வழங்கப்படுகின்றன. இந்த ரேஷன் உதவிகள் பொது விநியோக முறை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் உதவிகள் மக்களுக்கு கிடைத்து வரும் நிலையில் கோதுமை, பருப்பு, அரிசி, சர்க்கரை, எண்ணெய் மட்டுமின்றி வேறு சில உதவிகளும் கிடைக்கின்றன. ரேஷன் கார்டு இல்லாமல் ரேஷன் உதவிகள் நிறுத்தப்படுவது மட்டுமின்றி வேறு சில திட்டங்களிலும் பயன்பெற முடியாது. அதனால் மகளிர் உரிமை தொகை, இலவச சிலிண்டர், வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு பயனடைய முடியாமல் இருக்கின்றனர். ரேஷன் கார்டு இல்லை என்றால் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் இணைப்பு பெற முடியாது. இந்த திட்டத்தின் மூலம் பலன்களை பெறுவதற்கு விண்ணப்பதாரரிடம் ரேஷன் அட்டை இருப்பது கட்டாயம். பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் கீழ் தேவைப்படுபவர்களுக்கு 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை பெறலாம். ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் பயன்களை பெற ரேஷன் அட்டை வைத்திருப்பது அவசியம். இந்த திட்டத்திற்கான தகுதியை நிரூபிக்க ரேஷன் கார்டு தேவைப்படும். மேலும் பல்வேறு மாநிலங்களில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை தகுதி வாய்ந்த பெண்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தினை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு அவசியம். ரேஷன் கார்டு இல்லாவிட்டால் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதனால் அனைவரும் ரேஷன் கார்டு வைத்திருக்க வேண்டும் என அரசு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் புதிய ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்திருந்தால் விரைவில் அவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கடைகளுக்கு மார்க்கெட்டுகளில் இருக்கும் எடை எந்திரம் போன்று ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகள் வாங்க அரசும் பரிசீலித்து வருகிறது.